ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஒன்று பலாத்திட்டம் பண்ணிட்டாங்க, ஒரு பாலியல் தொல்லை பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போலீஸ் சரியில்லை, அரசாங்கம் சரியில்லை, நீதிமன்றம் சரியில்லை. ஒன்றே நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணு ஒரு பாதிப்படைந்தால், யாராவது 4 பேர் பொண்ணை ரேப் பண்ணிட்டா அவங்கள கண்டுபிடிக்கிறது தான் போலீஸ், அவங்க தண்டனை கொடுக்கறது தான் நீதிமன்றம். ஒரு பொண்ணு தன்னை காப்பாற்றிக்கிறது அவங்க கையில் இருக்கு. போலீஸ் காப்பாற்றிக்க முடியாது, போலீஸ் செக்யூரிட்டி வந்துருக்க முடியும். அப்போ இந்த சமூகத்தை இவ்வளோ செய்தியில் வரும்போது நம்ம போலீஸை குறை சொல்லியோ, நீதிமன்றத்தை குறை சொல்லியோ, அரசாங்கத்தை குறை சொல்லியோ பிரயோஜனம் இல்லை. தவறு நடந்தால் கண்டுபிடிக்க தானே போலீஸு, தண்டிக்கிறது தானே போலீஸு. தண்டிச்சிட்டா பாதிப்பு போயிடுமா? அப்போ இந்த பெண்கள் முதல்ல நம்ம காப்பாற்றிக்கணும். நமக்கு நாம தான் பாதுகாப்பு இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு எந்த மாதிரி நடவடிக்கை இருக்கணும், எந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணணும், பொது இடத்துல நம்ம எப்படி இருக்கணும், பொது இடத்துல எப்படி நம்ம நடந்துக்கணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதுதான் ஒரு பெண் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கான வழிகள். நான் எப்படி ட்ரெஸ் பண்ணுவேன், பார்க்கணும் கண்ணு தான் பார்க்குற தப்பாக பார்க்குறான், இதெல்லாம் சப்ப கட்டுது. என்ன இந்த கதையில் அதை சொல்ல வர்றாரு நினைக்கிறேன் ராஜா சார். நான் ட்ரைலர் பார்க்க எனக்கு உணர்றது அதுதான். ஏன்னா ஒரு சாங்கு எல்லாம் கொஞ்சம் கவர்ச்சி தான் அடிக்கிறாங்க. அந்த பொண்ணு அவங்க மட்டும்தான் ஹோம்லியாக இருக்குது. சில இடங்களில் சிலதுக்கு டேஸ்ட்டு ஹோம்லியாக பிடிக்கும். என்ன இருந்தாலும் அந்த ஒரு பெண்களுக்கு பெண்ணு தான் பாதுகாப்பு.